ஹாய் கைஸ், வெல்கம் டு டியூட் கேமிங் 2.2. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராணி சாப்டர் 1 தான் பார்க்க போகிறோம். நம்ம கிராணி 2 தான் போட்டோம் அதுவும் போட்டு ஒரு 4 மந்த் ஆயிடுச்சு. இது கிராணி 1. அதோ ஈஸி மோடு தான் எப்பயும் போல். ஈஸி மோடே எனக்கு பயம்தான். சரி, இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ஆல் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போட்ட வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். நீங்களும் பார்த்தா என்ஜாய் பண்ண முடியும். இந்த கேம் இப்போ செம்மையாக இருக்க போகுது. போட்டு நம்ம ஓட்டக்குச்சிக்கு புதுசாக ஒரு பேர் வச்சுருக்கோம். தங்கக்கிளி தங்கம். சரி, ஓட்டக்குச்சி வச்சு தங்கக்கிளியை கூப்பிடுவோம். தங்கக்கிளி எங்கடா இருக்க? இந்த கிளவி வேற எப்போ வரும் தெரியல. அரை மணி நேரமா இங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். தோந்துருச்சுல. நம்ம இப்பதான் டியூட் அடிச்சு போட்டோம். அவங்க அதுக்குள்ள இங்கே தப்பிச்சு போயிட்டாங்க. எனக்கு அவன் ஷிப் வைக்காம விடக்கூடாது. அந்த டியூட அவனை எங்கேயும் கேள்விப்பட்டிருக்க, ஆனா மறந்துருச்சு. ஏய் டியூட, நீயா? நீக்கு அந்த ஷிப் வைக்காம விட மாட்டேன். நீக்கு ஒரு புத்தி தான். ஹை கிளவி, உனக்கு என்ன தெரியல? போன தடவை உன்னை அடிச்சு போட்டு போனேன் போட்டில். டேய் டியூட, நீயா? பேர சொல்லிட்டு மறந்துட்ட பாரு. நீக்கு ஒரு ஷிப் வைக்காம விட மாட்டேன். புதுசுனையாவா ஸ்டூபிட்ன்ற. இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்டா. கூட ஏதோ சத்தம் கேட்டுச்சு. அவன் யாரு? என்னது தங்கத்துல கிளியா? இன்னைக்கு கிளி சுப்பு தான் நான் குடிக்க போறேன். ஏய் கிளி அனுப்பியடா டியூடே. ஆமாம் கிளவி, செம டேஸ்ட்டாக இருக்கும். ரக்கையை போட்டு அப்படியே பெப்பரு மிளகாத்தூள் போட்டு பாரு, செம டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம், இன்ஜின் பார்ட்டியும் கண்டுபிடிச்சிட்டோம், ஃபியூல் கேனையும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து போடு, நம்மளுக்கு கார் பேட்டரியும் கிடச்சிருச்சு. மீதி ஸ்பார்க் ப்ளக்கு. அடுத்து இந்த ஃப்ரெஞ்ச் வேணும், பேட்லாக் கீ வேணும், அடுத்து ஒரு கார் கீ வேணும். 4 பொருள் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஸ்பார்க் ப்ளக்கு, ஃப்ரெஞ்சு, பேட்லாக் கீ, கார் கீ. ஆமாம், 4 பொருள் தான் தேவைப்படுது. நம்ம ஆல்ரெடி இதை கண்டுபிடிச்சிட்டோம், கார் பேட்ரி, இந்த ஃபியூல் கேனு, 3 பார்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம இந்த தேவையான எஸ்கேப்புக்கு போயிட்டு இந்த இன்ஜின் பார்ட்டை போய் மாட்டணும். கிளவி மறைஞ்சு போயிடுச்சு. அவ்வளோதான், திருப்பி ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிடும், ஸ்பான் ஆயிரும். சரி, நம்ம அடுத்து இந்த இந்த புக்கை பார்க்கணும். அதை எடுத்து போட்டு ஸ்பைடருக்கு ரெடி பண்ணணும். அடுத்து நம்ம இந்த ஒரு 8 கால் பாட்டி இருக்கோம், அதுக்கு பேர் தான் வெள்ளக்கொண்டை. இந்த கிழவி பேர் ஊத்தப்பல்லாயா. கிராண்ட்பா பேர் முட்டக்கன் கிழமை. ஒற்றை குச்சி பேர் தங்கக்கிளி. என் பேர் எப்பயும் டியூடு தான். சரி, இந்த காக்கா கிட்ட என்ன இருக்குன்னு பார்ப்போம். காக்கா கிட்ட ஏதாச்சும் முக்கியமான பொருள் இருக்குன்னு நினைக்கிறேன். ரிமோட் கண்ட்ரோலு. இது நம்மளுக்கு தேவைதாப்படும். அங்கே மோஸ்ட்டாக ஏதாச்சும் பொருள் கொடுப்பாங்க. இந்த பெப்பர் ஸ்ப்ரே தான் இங்கே இருக்கும் எப்பயுமே. சரி, நம்ம போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். இந்த வீடு ஃபுல்லாக இன்னும் நிறையா இடத்த தர்பூசணி இந்த ட்ராலாம் ஓப்பன் பண்ணணும். நம்ம போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நல்லா ஏமாத்திட்டல. நான் தடவை சும்மா விட மாட்டேன். கிளி சூப் வைக்கிறேன்னு இல்லையா, ஆனால் சூப் வைக்காம விட மாட்டேன்டா.
கிளவி அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நான் ஒரு நாள் கூட அவுட் ஆகாமல் தப்பிச்சுக்க முடியாத மாதிரி. நான் மட்டும் தப்பிக்கலைன்னா என் மூஞ்சில் நீ கறி பூசு. நான் தப்பிச்சிட்டேன்னா ஒரு தடவை அடி வாங்காமல் நான் உன் மூஞ்ச கறி பூசுவேன். யார் மூஞ்ச கறியை பூசுறான்னு பார்க்கலாமா? எனக்கு வாக்க என் பொண்ணு ஏஞ்சலினா கீழே இருக்கா வெள்ள கண்ட. என்னடா திரும்பி இங்கதான் இருக்கியா? டாய் இந்த கடை ஏமாத்திட்டா. டாய் டாய் என்ன வெளில விட்டுறா. ப்ளீஸ்டா என்ன வீடுறா. எப்படியாச்சும் வடக்கணும் இந்த கட்டைய. இந்த கட்டை வளர்க்க நம்மளே வீடை கிட்ட போயிட்டான். சரி சீக்கிரம் 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 நம்ம நிறையா பொருள் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. சாய் ஒன்று கூட நம்ம கண்ணில் மாட்ட முடியுது. இந்த ஃபோட்டோ பிக்சரை போட்டால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரு நாள் எக்ஸ்ட்ரா போனஸ் டே 6 போடு. நம்ம ஒரு நாள் கூட தப்பிக்காமல் மூஞ்சில் கறியை பூசலான்னு பார்த்தா இந்த கிளவி வேறு இந்த ஃபோட்டோவை பிச்சு போட்டிருக்கு. நம்ம இப்போ ஸ்லெண்டர்லாம் டெடி பர் எடுத்தால் அவ்வளோதான், அந்த கிளவி நம்ம மூஞ்சில் கறியை பூசிடும். அவ்வளோ எங்கே இருந்தாலும் உசைன் போல்ட்டுக்கே டஃப்பு கொடுக்குற அளவுக்கு வந்துடும். டஃப்பு கொடுக்குற அளவு வராது, நார்மல் ஸ்பீடில் தான் வரும். எக்ஸ்ட்ரீம் ஒன்றா ட்ரெயின் வேகம் சுக்கு புக்குன்ட்டு அதான் சொல்லி மிஞ்சிடும். நம்ம வேறு ஒரு ஸ்பார்க் ப்ளக்கை கண்டுபிடிச்சிருக்கோம். ஃப்ரெஞ்சு, கார்கி, பேட்லாக்கி 3 பொருள் தான் தேவைப்படுது. நம்ம அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா எஸ்கேப் ஆயிடலாம் இந்த இடத்த விட்டு. இந்த கிளவி வீட்டில் இருக்க எனக்கு விருப்பமே இல்லைப்பா. சீக்கிரமாக இந்த பொருளை கண்டுபிடிக்கணும். இங்கே ஒரு ஷார்ட் கன் பார்ட் பார்த்தோம். இன்னொன்று பார்ட்டு நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் சரியாக ஆபகுள்ள மறந்துட்டேன். எந்த பக்கம் வச்சேனே தெரியல. எங்கே இருக்குன்னு இங்கே போட்டுருவோம். ஐயா இது வர மாட்ட மாட்டேங்குது இன்னும். நம்ம எங்கே பார்த்தோம்ல அந்த ஒரு டெடிபர் வச்சுருந்தாங்களே, ஸ்லெண்டரினா டெடிபர், அந்த இடத்துல பார்த்தோம் அந்த பார்ட்டை. அதை மட்டும் செட் பண்ணிட்டா நம்ம ஷார்ட் கன்னை ரெடி பண்ணிடலாம். கிளவி முழிச்சாலும் முழிச்சிருக்கோம். 2 நிமிஷம் கிட்டத்தட்ட 3 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கும் இந்த கிளவி எந்திரிச்சு. நம்ம அதுக்குள்ளே தான் நம்ம என்ன பொருள் தேடி போயிட்டோம். கிளவி கண்டிப்பாக வந்திருக்கோம். எங்கே போகிறது பயமாக இருக்குது. திடீர்னு பட்டுன்னு வந்து போடுற போது மூஞ்சில் வேறு கரையை பூசணுன்ட்டு இது சேலஞ்சு. அதை அடித்தா நம்ம மூதில் கடி. மெயினாக கீழே ஒரு கிளவி இருக்கே 8 கால், அது மட்டும் நம்மளுக்கு அடிச்சதுன்னா என்ன நிலைமைக்கு ஆகுது? ஒரு எலும்பு கூட இருக்காது, ஃபுல்லாக முழுங்கிடும் போல். அதான் டே 2 தான் நெக்ஸ்ட்டு. இந்த கிளவியை போட்டு தரலாம். சீக்கிரமா கிளவி கீழே ஃப்ரீயாக இது கொடுங்க. சிக்கன் பிரியாணி, கிளி ஃப்ரை. கிராணி 2ல இதே மெத்ததாக சொல்லி கிராணி போட்டோம். போடலங்க. சுட்டாச்சு கிளவிய. அவ்வளோ எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஏன்ட்டு தெரியல. இங்கே கண்ணை போட்டு நம்ம ஸ்பைடருக்கு இந்த ஸ்பெஷல் கீ பார்த்தோம் கீழே இந்த கிச்சனில். அங்கே போயிட்டு நம்ம எடுத்துகிட்டு ஒரு ஸ்பைடு சுடக்கூடாது, ஏதோ ஒரு பட்டன் சுடணும், அது மூடிடும். இன்னொன்று ஃபுட்டு கொடுக்கணும். அப்படி மட்டும் நான் அந்த ஸ்பைடு கண்ணில் நம்ம பட்டோன்னா அவ்வளோதான், நேரம் ஒரு கவ்வு, அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சிடும். டே 2 தள்ளி விடாமல் போனோம். இந்த கிராண்ட் கிளவி வேறு வந்தாலும் வந்துடும் கிராணி. மேலே போயிட்டு சுடணும். கொண்டக்கா சீக்கிரம் சொல்கிறா. ஒரு பொசிஷனை பார்த்து உட்காந்துப்போம். நம்மளால் தப்பாக சுட்டுட்டா போய் என்ன இருக்கணும் கடவுளை விளைஞ்சி போட்டு. இன்னும் நம்மளுக்கு 2 பொருள் தான். 2 தான். 2 கீ நம்ம கண்டுபிடிக்கணும். நீ எப்போ இங்கே வந்த? நான் இருக்கான்னு தெரியாமல் சுட்டு போட்டேன். இது வேறு இப்படியே மயங்கி கிடக்குது. நம்ம சத்தம் போட்டோம்ல, இது விழுந்தா
அழுத்தாடி கீழே விழுந்துருச்சு. சரி இந்த கிளம்பி எப்படி என்ன ஊற்றி போட்டு நம்ம அந்த பெஞ்சை போயிட்டு எடுத்து டைட் பண்ணி விட்டுருவோம் ஸ்க்ரூ இல்லைன்னா போகிற வழியில ஸ்டாப் ஆகி நம்ம திருப்பி கிராணி பேட்டு அடி வாங்கி திருப்பி வரணும். சரி இந்த பக்கமாக போகலாமா வேணாம்? இப்படி போனால் நேராக டேட்டு தான். செகண்ட் ஃப்ளோர் நார்மலாக இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு குதிச்சா கூட பரவாயில்ல. செகண்ட் ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு குதிச்சா கூட பரவாயில்ல. தேர்ட் ஃப்ளோர்லேருந்து குதிச்சா அவ்வளோதான், சோழி முடிஞ்சிடும். அவ்வளோ பவர் இந்த கிரானிவிட. இந்த ஸ்க்ரூவை தள்ளி விட்டு ஒரு பெட்டி மாதிரி இருக்கும், ஒரு பாக்ஸ், ஸ்க்ரூ டிரைவர் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே நம்ம போட்டு ஸ்க்ரூவை கழட்டி விட்டு அதுக்குள்ளே என்ன பொருள் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். எவ்வளோ வேலை பண்ணுறதா இருக்குது இந்த கிராணி வீட்டில். இந்த கிராணி கூட கண்டுபிடிச்சிட முடியாது போல் அவ்வளோ சீக்கிரமாக, அவ்வளோ கஷ்டம். ஒரு ஆங்கிளில் பார்த்தோம், கலட்டியாச்சு. ரஸ்டி பாட்லாக்கி டேய் சோதிக்காதீங்களா? என்ன சோதிக்காதீங்க. ரஸ்டி பாட்லாக்கி இந்த செவர் எஸ்கேப் தாண்டா தேவைப்படும். நாங்கள் செவத்துல தான் முட்டிக்கணும்ண்ணா. செவர் எஸ்கேப் கொடுத்தது. ஷாய் இதை எதை கூட கொடுத்தீங்க? ஐயோ ஷாய். ஒன்று வாட்டர் மெலனில் மெயினாக வாட்டர் மெலன் வந்து சில டைம்ஸ் கீழே இருக்கும். அந்த இந்த 8 கால் பட்டி இருக்கிற இடத்துல அந்த வெள்ளைக்கொண்டை கிட்ட. அடுத்து அதில் வந்து மோஸ்ட்டாக 3 கீ தான், 4 கீ இருக்கலாம். ஒன்று பேட்லாக் கீ, இன்னொன்று கார் கீ, இன்னொன்று மெயினாக அந்த ப்ளே ஹவுஸ் கீ கிடச்சிதுன்னா அவ்வளோதான், நான் டென்ஷன் ஆயிடுவேன். ப்ளே ஹவுஸ் கீ, நசியாஸ் கீ, ஏதாச்சும் இந்த 4 ஒரு கீ தருவாங்க. அந்த கீழேருந்து நம்ம ஒன்று கிராணி வந்துருச்சு. அடுத்து போடு ஆன். இந்த தடவை ஞாபகத்துக்கியா அடுத்த வாரம் நாளை கிட்ட தப்பிக்க முடியாது. டேய் தங்கக்கிட்ட இருக்கியா இல்லைன்னா ஓடிட்டியா அந்த கிளவி பண்ணுறத பார்த்தா? சரி அதை வீடு சொல்ல வேண்டியது தான். ஏதாச்சும் பொருள் சொல்ல வேணாமா கண்டுபிடிச்சிருக்குன்ட்டு முட்டாப்பையில. உங்களுக்கு இன்னும் புரியலடா, போக போக தான் உனக்கு புரியும். இந்த கிராணியோட ஆட்டம், இந்த 8 கால் பாட்டியோட ஆட்டம். அடுத்து நீ ஏன் பேசுகிறத பார்த்து கூட பயப்பட மாட்டேன். இவங்க பேசுகிறத பார்த்து தான் நீ ஓடிடுவிய. அப்படி கற்றுங்க, அவ்வளோ பயமுத்துவானுங்க. முழுங்குனா ஒரு முழுங்கு தான், அவ்வளோதான் வயிற்றுக்குள்ளே. டே 2 போனோம். சரி அடுத்து நம்ம என்ன வேலை பார்க்க போகிறோம்னா, இந்த அயன் டோர் மாதிரி ஒன்று இருக்கும்ல, அது சுடலாமா வேணாமான்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சுடலாமா வேணாமா? சரி சுடுவோம். வேணாம் எதுக்கோ யோசிச்சு போவோம். அது கிளவி ஸ்பான் ஆகும். அந்த இடத்த தான் நம்ம தாண்டி போனோம். இந்த ஸ்பானாகிற இடத்த தான். எங்கே ஸ்பான் ஆகும்னு தெரில. இதோ இந்த இடத்துக்கு தான் கட் பண்ணிட்டு வந்துட்டேன். எனக்கு ஊடலை. அட போங்கடா. உட்டன் சீட்டுக்கு இருக்குது. அதுவும் செவர் எஸ்கேப்புக்கு இந்த ரஸ்டி பேட்லாக்கி கொடுத்தானுங்க பாருங்களேன். அண்ட காக்கா கொண்டக்காய் பாய். இந்த கிராணியோட செல்லப்பட்டாச்சு. கோவப்பட்டு நம்மள சூப் வச்சிட போகுது. இந்த ஒட்டரை குச்சி வச்சு தங்க கிளியை சொல்கிறது விட்டு. அடுத்த வேலை என்ன வேலைன்னு தெரில. டேய் தங்க கிளி ஏதாச்சும் பேசுகிறா, போர் அடிக்குதுரா. நான் மட்டும் பேச்சு தனியா. இதே தான் நீ எல்லா தடவையும் சொல்கிற, ஆனால் நீ என்ன கில் பண்ணவே மாட்டேற. ஐயோ அவ்வளோதான். 2 மினிட்ஸ்க்கு நீ மைக்கு தான். ஐயோ இந்த தடவை நம்ம அந்த 8 கால் பாட்டி இடத்துக்கு போயிட்டு என்னென்னலாம் பொருள் இருக்குன்னு தேடணும்.
பயமாக இருக்கே, வாயெல்லாம் தள்ளலாம் நடுங்குது. இருக்கிற 32 பல்லு உனக்கு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. சீக்கிரம் உள்ளே போ உள்ளே போ உள்ளே போ உள்ளே போ. போகலாமா வேணாமா? போய் தான் ஆகணும், தப்பிக்க வேணாம்ல. ஐயோ, இந்த கிளவி வேற எங்கேயோ பார்த்தாலும் சுற்றிக்கிட்டு இருக்கும் ஃப்ளாஷ் மாதிரி. எம்மாடி, ஆமாண்டா தங்க கிளி. உங்களை வாழை போட்டு மிக்சி மாறி எடுக்கிறேன்டா. இக்கிறது பசிக்கிறது பயங்கரமா. எனக்கு கிளி நான் ரொம்ப பிடிக்க சாப்பிடுக்கு தப்பிச்சிட்டீங்களா? அடுத்த முறை வாங்க போவீங்க, பார்த்துக்கோங்க. தங்க கிளி, நீ மட்டும் போயிட்டனா நான் மட்டும் எப்படி தனியாக விளையாடுவேன்? எனக்கு போர் அடிக்காது, பயமாக இருக்காது. துணைக்கு நீ தானே இருக்க, அதானே உனக்கு கூட்டிகிட்டு வந்தானே. ஓகே, நீ போகவே முடியாது உன்னால இன்னைக்கு இந்த கிராணி வீட்டிலேருந்து தப்பிக்காம. டே தங்க கிளி, இருக்கிறியா இல்லைன்னா போயிட்டியா வீட்டுக்கு? பயமா இருக்கே, யப்பா யாரும் இல்லை, போவோம் அப்படி. நீங்க வந்துட்டீங்களா? உங்கள் வாழை போட்டு கடிச்சு சாப்பிட்றாங்க பாருங்க. போவீங்க, இந்த பாட்டை சொல்லிட்டாங்க. மூன்று குறைய புஷ் மாட்டோம். எனக்கு அந்த கிணத்துக்கு வைக்கணும் இல்லையான்னு பார்க்குறேன். வந்துட்டாலே வாழை போட்டு ஒருத்தருவேன், வெளில வந்துடுறேன். ஏன்னா உள்ள வந்தா உள்ளதான் குடிச்சு சாப்பிடுவேன். நீங்களும் உள்ள வந்தீங்கன்னா பாவம் போட்டு விடவும் மாட்டேன். என்ன பண்ணுவேன் உங்களை நீங்க சொல்லணும். நாளை ஊரு வச்சா யாரும் விடணும். அப்புறமா நாளை போயிட்டு யாராச்சும் இருக்காங்கள பார்ப்பேன். இத பேசுறத பார்த்தா எனக்கு அவ்வளோதான் போலயே. பேசக்கூட முடியல இந்த கிளவியை பார்த்தோன்னே. என்ன டெரர் வாய்ஸு, மூஞ்சி பார்க்க சமப்பா டெரரு. ஐயோ, எந்த பக்கம் போயிட்டு. ஆமாம், தங்க கிளின்ட்டு ஒரு கேரக்டர் இருந்தானே. ஐயோ, வந்துட்டான் வந்துட்டான். தங்க கிளி, தங்க கிளி இருக்கிறியா இல்லைன்னா மயங்கி விழுந்துட்டியா? ஐயோ, திருப்பி இறங்கி போவோம். நம்ம வர நம்பர் தெரியாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோமே. பா, இப்போதான் இந்த பூதம் போகுது. பா, அது எந்த பக்கம் போகுதோ எம்மாடி. ஏதாச்சும் ஒரு நம்பர் கொடுப்போம். நீங்க வந்துட்டீங்களோ? பார்க்குறீங்களா? நானும் முடிச்சுக்கிட்டு வருவேன். ஓட்டாமலே போவீங்க. அவ்வளோதான், தங்க கிளி சோழி முடிஞ்சு போச்சு. அது மட்டும் மறைஞ்சு விழுந்துச்சுன்னா நான் வந்து கடிச்சு சாப்பிடுவேன். நீ கொடுத்தனா நீ தப்பிச்சிருவ. டேய் சனியை வாங்கின்றா. அவன் எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு தெரியுமா? அவனை எப்படிடா நான் விடுவேன்?
முடிஞ்சா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோடா, முடிஞ்சா என்ன வேணாலும் பண்ணிக்கோண்ண. ஆனால் என் நண்பன் தங்க கிளி மட்டும் எனக்கு நான் விட மாட்டேன்டா பைத்தியம். என்ன சொன்ன, தப்பிச்சிருவியா நீ? பட்டா நான் அவுட் ஆனாலும் பரவாயில்ல, என் தங்க கிளியை மட்டும் நான் தரமாட்டேன். தப்பிச்சிருவோம். கிளம்பி வர வந்துரு போது கிட்டத்தட்ட 4 நிமிஷம் இருக்கும். நம்ம இன்னும் நான் 10 நிமிஷத்தில் இந்த வீடியோ முடியல. நான் என் பேர் டியூட் ஜோக்கரம்ல அந்த கிளம்பி வரும். இப்போ என்னடா சத்தங்க வந்துட்டான் போல, வீடு போல தேடி இப்பதான் வந்திருக்கான் போல. உள்ள போய் என்ன இருக்குன்னு பாப்போம். ஏய் ஏன்டா இப்படி என்ன தோதிக்கிற? நீ கொஞ்சம் சும்மா விட மாட்டேன்டா. என்னடா பொண்ணுகிட்ட இருந்தே தொப்பிச்சிட்டீங்களா? எப்படி தங்க கிளி இவனா ஆயிட்டானா? நைக்கு போட்டு விழுந்துட்டானா? அப்படின்னா எனக்கு கொடுத்துருவேன். நான் சிக்கன் சூப்பு போட்டுருவேன், கிளி சூப்பு. ரொம்ப இருமல் வாரது. ஏய் உங்களை சும்மா விட மாட்டேன்டா. வெளில வந்துட்டேன், உங்களை சும்மா விட மாட்டேன். உன்னை இப்படி கொன்னாதான் எங்களுக்கு ஒரு ஆனந்தம். என்னடா நம்ம வீட்டுக்கு பேட்டை வந்துச்சா? இல்லை இந்த கிளவிதான். ஏய் பிரிஞ்சாண்டில் எடுக்க விடு. ஐயே சாய், மண்டை போட்டு அப்படியே சாத்துறேன். வெளிவா, அப்படியே மண்டை போட்டு சாத்து. அவ்வளோதான், மண்டை நஞ்சு போச்சு. நம்ம போயிட்டு கிணத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். தர்பூசணி மெயினாக நம்ம ஹேமரு வந்து இந்த 8 கால் பாட்டி இடத்துல தான் மோஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம கிணத்துக்குள்ளே தான் இருக்கும். இல்லைன்னா கார் டிக்கி இருக்கும்ல, டிக்கி அதுக்குள்ளே நம்ம கார் கீயை போட்டு எடுத்தோன்னா அதுக்குள்ளே பொருள் இருக்கும். அந்த இது ஹேமர் மோஸ்ட்டாக இருக்கலாம். ஏதாச்சும் கீ, வாட்டர் மெலன் அது கூட இருக்கலாம். இதுக்குள்ளே கூட வாட்டர் மெலன் அந்த மாதிரி கீ ஏதாச்சும் இருந்தாலும் இருக்கலாம். பார்ப்போம் ஏதாச்சும் என்ன கொடுத்துருக்கானுங்க. என்ன இருக்குது கிணத்துக்குள்ளே? கட்டை ஹேமர் தான். ஹேமர் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இந்த கிளி இருக்கும், ஒரு காக்கா இருக்கும், நான் காக்கா வைக்கணும்ல, அந்த இடத்துல போயிட்டு பார்ப்போம். இந்த ஷார்ட்கட்டில் போயிட்டு நம்ம போவோம். குச்சிட்ற கைப்புள்ள குதிச்சிட்டோம். அடுத்து வந்து நம்ம காக்கா சுட்டோம்ல, அந்த இடத்துக்கு போவோம். காக்கா காக்கா அந்த காக்கா வட பா. இது வேற ஒன்று. சரி போங்கிட்டு அதை வேறு கையில் எடுத்துரும். ஹேமர் பிளாங்க் அடிக்கிறோன்ட்டு பிளாங்க் தெரிஞ்சிடும். டேய் இவனுக்கு என்ன சொல்லுன்னு தெரிலடா. அப்படியே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? காக்காவை கொண்டுட்டு இப்போ போயிட்டு காக்காவை அதை கொடுக்குறானுங்க. நான் என்ன நானாவா தின்னணும்? வேணா இந்த கிளி இருக்குல்ல, இந்த அது என்னடா நீ குழந்தை மாதிரி ஏதோ விளாண்டுக்கிட்டு இருக்கேன். கிளம்பி திருப்பி வர வச்சிட்டேன். எப்படி என்னடா சத்தம்? திரும்பி வைக்காதீங்கடா, ஒரு தடையாச்சும் அடிக்க எடுக்கடா. விளையாடுறா, ரொம்ப பூச்சி முட்டுதுடா. தாய் கிளவி ஊத்தப்பண்ணாயா உடச்சு விட்டு நம்ம முதல்ல போயிட்டு ஏதோ என்ன வேலை பண்ணா? மேலே போயிட்டு நம்ம ஏதோ பண்ணியிருக்கலாம். பிளாங்கை போட்டு இங்கே வந்து குதிப்போம். அடுத்து செயின் கட்டரை வச்சு மேலே போயிட்டு ஃபேன் இருக்கும்ல, அதை கட் பண்ணிட்டு அதில் சேஃப் கீ பார்த்த மாதிரி இருந்துச்சு. சேஃபாக பேட்லாவா நினைக்கிறேன். பேட்லாக்கியாக இருக்கணும்னு நினச்சேன். பார்க்கலாம். எந்த கீ லக்கு இருந்தால் பேட்லா, லக்கி இல்லைனா சேஃப், இல்லைன்னா ரொம்ப லக்கு இல்லைனா ப்ளே ஹவுஸ் ஒரு சேஃப் கீ. லக்கு இல்லை நம்மளுக்கு, அதில் லக்கி நம்மளுக்கு கார் கீ மோஸ்ட்டாக அதில் இருக்கலாமோ? ஒரு வேளை அந்த பெட்டி மாதிரி இருக்கும், சேஃப் லாக் இருக்குள்ள இருக்குது, கண்டிப்பாக இருக்கும். இல்லைன்னா பேட்லாக் கீ இருக்கும். எந்த கீ இருக்குன்னு தெரியல. இதில் போயிட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம். காக்வில் நிலமை அந்த மாதிரி மட்டும் வரக்கூடாது. போயிட்டு சேஃப் லாக்கர் கார் கீ தான் இருக்குது. காரில் போயிட்டு டிக்கியில் போய் நடப்பாங்க. டேய் நானே
ஐயோ, சும்மா பண்ண மாட்டேன். நான் என்ன இது இந்த டோர் எஸ்கேப்பாக பண்ண போகிறேன். கார்கி பக்கில் போயிரு போகுது. நம்ம அதை வச்சு தான் எஸ்கேப் ஆக முடியும். கார்கி தான் நம்மளுக்கு தான். கார்கி அப்படியே எடுத்துரும். கிளவி நடக்கிற சத்தம் எனக்கு ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது. நம்ம போயிட்டு டைவர்ட் பண்ணிட்டு கிளவி உள்ளே போட்டு வச்சுட்டு அப்படியே சீரம்போ எங்கே போட கேஸ் லைன் எடுப்போம். கேஸ் லைன் நம்ம போடுவோம். இந்த கிளவிக்கு சத்தம் கேட்டுருப்போம். அடி கேஸ் லைன் ஊற்றுவோம். ஊற்று 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 சீக்கிரம் 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 சீக்கிரம். அப்பாடா நம்ம டிக்கியை மூடிடுவோம். ஐயோ சத்தம் வந்துருச்சு. கிளவி நம்ம இன்னும் சத்தத்தை போட்டு இப்போ ரெண்டாவது சத்தத்தை தான் அது கவனிச்சு அதை போய் பார்க்கும். உக்காந்துப்போம். இந்த தடவை நம்ம வீட்டுல ஏதோ சத்தம் கேட்குது. கண்டிப்பா அவன் வேலையெல்லாம் இருக்காது. ஏதாச்சும் சத்தம் கேட்கு. ஏய் நீ தானே சத்தம் போட்டா? யாரா இப்படி போடுற இடம் விடுறா? கடுமைப்படுத்துறியடா. நான் தான் உங்களை கடுமைப்படுத்துறேன். என்ன நீ கடுமைப்படுத்துறிய? Grandpa mind voice. நம்ம குடும்பக்காரனா இவன் குடும்பக்காரனா? அது நம்ம பொண்டாட்டி போட்டு அடின்னு நடிச்சுக்கிட்டு இருக்கு. அடுத்து நம்ம வேலையை போய் பார்ப்போம். நம்ம டெடி பேர் எடுத்து போட்டு பார்ப்போம்மா. வேணாம் அது கீழே கொடுக்காது ஒரு சில தடவை. நான் ப்ராக்டிஸ் மோட் விளையாடும்போது நான் போட்டு பார்த்தேன். கிராணி இல்லாதனால தான் வரலன்ட்டு பார்த்தா. அடுத்து நான் சும்மா போட்டு பார்த்தேன். கிராணி வச்சு சும்மா விளாண்டு ஒரு தடவை ஜெயிச்சேன்னா அது இப்படி தான் கீ வரவே இல்லை. திருப்பி இந்த 8 கால் பட்டி இடத்துக்கு தான் போனோம். கலர் கிளி வேற அவ்வளோதான் பயங்கி விழுந்துருப்பான் நேரத்துக்கு. அங்கே மட்டும் ப்ளே ஹவுஸ் கீ இருந்துச்சு. அவ்வளோதான். நெவர் ஐ வில் டென்ஷன். வாட்டர் மெலனுக்குள்ளே இருக்கலாம். வாட்டர் மெலன் தான் இங்கே இருக்கும். ஐயோ இடத்துல கட் பண்ணியிருப்பேன் பயத்தில். ரொம்ப ஸ்கேர் பண்ணிருச்சு அந்த 8 கால் பட்டி. நீ பயமாக இருந்துச்சு. செம ஸ்கேரி. நம்ம தப்பிக்க போகிறேன். நம்பிக்கை வந்துடு விட்டது. ஜாலி டன்டனக்கா. இந்த கிளவி முதல் கில் பண்ணணும். இந்த தர்பீஸை எடுத்து போட்டு இந்த வெயில் காலத்துக்கு தர்பீஸ் சாப்பிட்டா எவ்வளோ சூப்பரு. தர்பூசணி வெயில் காலத்துக்கு தர்பூசணி நல்லது. சாப்பிட்டா நல்லா கூலிங்காக வச்சுக்கிறோம் நம்ம தர்பூசணி எடுத்து இந்த கிளவி மொதல் போட்டு தள்ளிட்டு அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இது வேறு நம்மளுக்கு துரத்துக்கிட்டே இருக்கும். நம்ம வேறு அதுக்கிட்ட டிமிக்கி காட்டிக்கிட்டே இருக்கணுமா. அதான் இந்த பிளான். போட்டு தள்ளலாம். ஆன் ஆனா வாங்கிக்கலாம். அதான் உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கு. வழிகொத்து நீங்க லெஃப்ட் அளவுக்கு அவ்வளோ ஒரு கடுப்பான விஷயம் நீங்க பாக்குறீங்க. நான் சத்தம் இத சிரிச்சுக்கிட்டே தானே பார்ப்பேன். டேய் திருப்பி நம்ம அந்த 8 கால் பாட்டி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து காது விளையாடுக்கணும். இவனுக்கு கடுப்பேற்றுற இடங்கடா தங்க கிளி. எனக்கு வந்த நம்பிக்கை சுத்தமாக போயிடுச்சு. தலையை சுற்றி மூக்கு தொடுற மாதிரி திருப்பி நம்ம போயிட்டு ஐயோ இதுக்கு தான் பேர் தான் கடுப்பு ஏற்றுறது. கடுப்பு ஏற்றுறானுங்களே. அதுக்குள்ளே என்னைக்கு என்ன பொருள் இருக்குன்னு தெரில. கண்டிப்பாக அதுக்குள்ளே தான் பேலக்கு இருக்கும். நம்ம ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு போயிட்டு காக்கில் எடுத்துகிட்டு வரணும். இது வேறு கண்டிப்பாக ஐயோ எங்கடா போட்டான்? டேய்
போச்சு. இதை தேடிட்டு வரேன். எங்கடா போச்சு? அது வந்து நம்ம கட் பண்ணோம். அடுத்த செகண்டே நம்ம அந்த ஸ்க்ரூ டிரைவர் கண்டுபிடிச்சிருவோம். லாஸ்ட் நீங்கள் ஓட்டி பார்த்த பின்னாடி ஓட்டி பார்க்கும்போது நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க அங்கே போட்டிருக்கு. அதை நம்ம டென்ஷனில் பயத்தில் மறந்துட்டோம். நம்ம வந்து காகில் போடாமல் அந்த ஒரு பெட்டி மாதிரி இருக்கும்ல இந்த செவர் எஸ்கேப் பக்கத்தில், அதுக்குள்ளே நம்மளுக்கு பரிசா பேட்லாக் கீ கொடுத்துட்டாங்க. சூப்பர். சும்மா நானும் 10,000 வாட்டி அடி வாங்கிட்டேன் இந்த முட்டாம்பாளங்கிட்ட இருந்து. என்னால கண்டிப்பா எனக்கு பிடிக்க முடியாது. அதுவும் அவனுக்கு தான் நம்ம வந்து கரையை பூசிட்டானுங்க. ஐயோ போச்சு. சரி கீழே சுத்தம் கேட்குது, நான் போய் துப்பிடிச்சிட்டு வரேன். கிளவிக்கு ஒரு சத்தம் மட்டும். நம்ம எதுக்கு பயப்படணும்ல? ஒற்றை குச்சி இல்லை சீச்சி தங்க கிளி ஒற்றை குச்சி இந்த 3 வீடியோவில் சொன்னனால மனப்படம் ஆயிடுச்சா? அதான் வந்துருச்சு கிளவி. எப்படா போனீங்க? தப்பிக்கிட்டு போயிட்டாங்களா? நம்ம பேக்கு எடுத்துக்கிட்ட போகும். எங்கடா போனீங்க நீங்க? இனி நம்ம மூஞ்சில கையை பூசின மாதிரிதான். நம்ம அப்படியே பூரி வச்சு பிடிக்கணும். எப்படி நின்றுப்போம்? ட்ராப் வச்சுட்டு போகும். நான் இப்போ கீழே வந்ததானே ஆகணும். இன்னைக்கு நம்ம எஸ்கேப் ஆக போறோம். சூப்பர் சூப்பர். என்னடா தங்கக்கிளி? பை பாய் கிராணி. உன் காரை நாங்கள் ஆட்டி போட்டு போகிறோம். கார் போச்சுடா. என் கிராண்ட் பையன் பிறந்தாளுக்கு வய கொடுத்தாட்டா. எனக்கு சும்மா வர மாட்டாட்டா. இந்த தடவை உங்களை விட மாட்டேன். அடுத்த டைம் வருங்களேன், அப்போ பார்த்துக்கிறேன். செம பயங்கரமா இருந்துச்சு. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோவை இதை முடிச்சுக்கலாம். பாய்.